அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். சிறிய படங்களிலெல்லாம் முகம் சுளிக்காமல் முகம் காட்டியவருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை பெரும் அங்கீகாரம் தந்தது. கீழ்ப்படிய கற்றுக்கொள், கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து சேரும் என்கிறது போல இவருக்கான காலம் ஒன்று வரும். ரிபேல் சீனியர் ஸ்டூடெண்ட் ஆண்டனி அவர்களை பேச அழைக்கிறோம். பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரெபெல் நிகேஷ் பிரதர், இந்த டைட்டில் முதல் கதையாக நீங்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் பிரதர். ஒரு 3 வருட கடின போராட்டத்துக்கு அப்புறம் இது ஒரு நல்ல பேனர் ஸ்டூடியோ கிரீனில் வெளிவரது பெரிய சந்தோஷம். இது ஒருவேளை இந்த கதையை நீங்கள் போய் நீலம் ப்ரொடக்ஷன் சொல்லியிருந்தாலும் அதிலிருந்து இது வெளியே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கருத்துக்களை இன்றைக்கி எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கள் முன் வரணும். அதுக்கு பெரிய நன்றி. அப்புறம் அந்த ஸ்டூடியோ கிரீனில் இருக்கிற மேனேஜர்ஸ்கள் ரொம்ப ஏன்னா இங்கே ஒரு பட்ஜெட்டாக ஒன்று போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க, போயிட்டு வந்துருங்க கோயம்புத்தூருக்குன்னு. அவங்க அங்கே அவங்கள அங்கே இருக்கிறத ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு பாருங்க அந்த மேனேஜர்ஸ் கலை, அசார் அண்டு சந்தோஷ் பிரதர், அப்புறம் தேவா 4 பேர் எதையாவது ஒன்று வச்சு சமாளிச்சிருவாங்க. அங்கே ஏதாவது நம்ம போய் கேட்க போனோம்னா அது அப்படி பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர், அது வந்துடும், ஒன்றும் நீங்கள் அதை பயப்படாதீங்க அதுன்னு எல்லாம் சொல்லி சிறப்பாக பண்ணிடுவாங்க. ஆனால் பரவாயில்ல, நல்லபடியாக வேலை பார்த்து கொடுத்துட்டீங்க பிரதர், வாழ்த்துக்கள். ஸ்டூடியோ கிரீனுக்கு ஒரு பெரிய கலெக்ஷன் அந்த படம் இருக்கும் ரெபெல். அப்புறம் இதில் தமிழ் எப்படி மஞ்சுமல் பாய்ஸ்லேருந்து தமிழில் நிறையா கேரக்டர்களை இங்கே அறிமுகப்படுத்திருக்க மாதிரி இங்கே மலையாளத்தில் நிறையா பேர்த்த நிகேஷ் பிரதர் அறிமுகப்படுத்தியிருக்காரு இந்த படத்தில். அவங்களுக்குலாம் பெரிய லைஃபாக இருக்கும் இந்த ரெபெல் ரிலீஸ் ஆகும்போது. அப்புறம் அருண் பிரதர் ரொம்ப பொறுமையாக வேலை பார்க்கக்கூடிய ஆள். எந்த ஒரு நடிக்கிற ஆர்டிஸ்ட்டை எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாமல் டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸாக அவங்கள்ட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கக்கூடிய ஒரு நல்ல மிகச்சிறந்த ஒளிப்பதிவாளர். வாழ்த்துக்கள் பிரதர்னு அவங்களுக்கு பெரிய இடங்கள் இருக்குது. அப்புறம் எடிட்டர் வெற்றி சார், அப்புறம் சக்தி சரவணன் முக்கியமாக இருக்கும் இந்த படத்தில். ஒரு ஆக்ஷன் சீன்ஸ்லாம் சக்தி சரவணன் சார் ரொம்ப சில நேரத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸு தீப்பந்தம் பயங்கர இதாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு வேலை பார்க்கும்போது அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை ஈஸியாக டீஸ் பண்ணிட்டு அவங்களால பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அதை அழகாக ஹேண்டில் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தார். இதில் சத்தியமாக ஜிவி சாருக்கு இந்த ஆக்ஷன் பிளாக் ஒரு பெரிய இதாக இருக்கும் இந்த படத்தில். அப்புறம் ஜிவி சார் எனக்கு இந்த ரெபெல்லில் தான் எனக்கு இந்த படத்தில் தான் பழக்கம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அவர் கூட மறுபடியும் கிங்ஸ்டன் அவரோட ப்ரொடக்ஷனில் நடிக்கிறேன். தேங்க்யூ சார். தனஞ்சயன் சார் 2018 மேற்கு தொடர்ச்சி மலைக்காக நிறையா விருதுகளில் என்னை பரிந்துரைத்தாங்க விகடனில். அதுக்கப்புறம் விகடனில் தம்பி ஆதித்யா பாஸ்கர் வாங்கினார் விகடன் விருதுகளில். ஆமாம், அதில் காம்படிஷனில் நாமினேஷனில் நாமினேஷனில் வரும்போது நானும் தான் அதிக ஓட்டில் தானது. பட் தம்பி வாங்கினாப்புல, வாழ்த்துக்கள் தம்பி. அந்த இதில் என்னை பயங்கர ஸ்ட்ராங்காக ரெஃபர் பண்ணது தனஞ்சயன் சார் தான். கலாட்டாவில் பெஸ்ட் ஆக்டர் அந்த வருஷத்துக்காக வாங்கினேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் சந்திக்கமில்லை இந்த மேடையில் தான். அதுக்கப்புறம் சுப்பிரமணிய சிவா சார், அதாவது எந்த இடத்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கும்போது ஒரு கதை சொல்லி உங்களை ஃபுல்லாக அப்படியே அவர்கிட்ட இருக்கிற கதைகளை மட்டும் புத்தகமாக போட்டால் நீங்கள் அவ்வளோ வியாபாரமாகும். நீங்கள் டிஸ்கவரி புக் பேலஸ் அவருக்குலாம் தெரிஞ்சதுன்னா உங்கள் கதையை தான் சார் வெளியிடுவாங்க. ஒரு கதை சொன்னார் எப்படின்னா, சார் என்ன சார் ஏதாவது பயங்கர ஷூட்டிங் எங்களை ரெடி பண்ணிட்டு இருக்கான் சார். தம்பி இந்த ஏர்போர்ட்டில் தம்பி இப்போ பார்த்தீங்கன்னா போய் கார் அப்படியே போய் நிப்பாட்டுறான் அந்த ஏர்போர்ட் வாசலில். அடுத்து வரவன் என்ன பண்ணுவான் தம்பி, இப்போ 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும். அப்படி தான் யானவல்ரா சார் மிஸ் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். அந்த 2 செகண்டில் ஃப்ளைட்டை பிடிக்கணும் வரணும் தம்பி, அவன் மிஸ் பண்ணிடுவான். என்ன சார் அப்படின்னு, இல்லைப்பா ஃப்ரான்ஸ் ஏதோ கண்ட்ரி அங்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு வரவன் என்ன செய்வாங்கன்னா எனக்கு 10 நிமிஷம் டயர்க்குனா அந்த காரை கொண்டு போய் அங்கே நிப்பாட்டிடுவான் தம்பி. அடுத்து வரவன் சீக்கிரம் போயிடுவான். இவன் முதல்ல நிப்பாட்டு அப்படியே லைனாக நிற்பான். அது ஒரு டிசிப்ளினில் தம்பி, ஒழுக்கம் இருக்கணும், ரொம்ப முக்கியம் தம்பி. ஐயோ எல்லாம் அப்படின்ட்டு ஒரு 20 கதை சொல்லிடுவார். அதுக்குள்ளே ரொம்ப எனர்ஜியாக இருக்குது சார் கூட இருக்கிறது, சந்தோஷம். அப்புறம் பபிதா பை, அதான் பேர் எனக்கு இதால தம்பி, இதெல்லாமா மேடையில் சொல்லுவ நீ, உடனே அண்ணன் கேட்டால் எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு. வாழ்த்துக்கள். உண்மையிலே நீங்கள் என்ன தமிழ் சினிமாவில் என்ன அடுத்து ரீல்ஸ் இன்ஸ்டா எல்லாத்துலேயும் உங்களோட தான் வீடியோ தான் போகும் ரெபெலுக்கு அப்புறம். வாழ்த்துக்கள். மற்றும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மலையாளத்துலேருந்து இங்கே என் கூட நடித்த நிறையா நண்பர்கள் நிறையா பேர் இருக்கிறாங்க, மேடையில் ஏற முடியாத சூழல் இருக்காங்க. எல்லா பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மார்ச் 22 அதில் சொல்லியிருந்தேன் ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கும் பிரதர் உங்களுக்கு. 22/3/24 நிகேஷ் பிரதருக்கு அன்னையிலேருந்து ஒரு பிறந்த நாளாக இருக்கும். வாழ்த்துக்கள் பிரதர், சந்தோஷம். படத்தில் விளையாடுறதுக்கு நன்றி. Thank you, Anthony.